ஓகே, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. 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 ஓகே, வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சரி. ஓகே. Ini பக்கத்துல சொல்லுவோம். அந்த கணக்கு தெரிஞ்சிருக்கு, செய்ய அந்த கணக்க படிச்சு விடுங்க. The ladybird who out sit the flower, the flower has 5 petals and the stem has 3 leaves. On which flower should the ladybird sit? ஓகேமா, இந்த இது பிரிண்ட் பண்ணிட்டீங்களா நீங்க? நான் சார் ஏற்கனவே அனுப்பிட்டேன். அது இந்த 2000 பண்ணிட்டேன் ஐயா. பண்ணிட்டோம் ஐயா. பண்ணிட்டோம் ஐயா. ஓகே. சோ சார் மறுபடியும் சொல்லிடுறேன் நானு. ஓகே, எல்லாரும் மீட் பண்ணிருங்க. மீட் பண்ணிட்டீங்களா? ஓகே, சரி. நீங்க பாத்தீங்க சொன்னா இயர் 2 இருக்கீங்கல்ல. இயர் 2 நீங்க வந்து எந்த பேப்பர் உட்காருவீங்க? ப்ரீ ஈக்குவலியர். ஓகே ஓகே. சோ இயர் 2 வந்து நீங்க ப்ரீ ஈக்குவலியர் இந்த பேப்பர் தான் நீங்க உட்காருவீங்க. கேள்வி வந்து தமிழ்ல இருக்கும், தமிழ் லாங்குவேஜ்ல இருக்கும். ஓகே. இயர் 3யும் இயர் 4வும் நீங்க உட்கார்ற பேப்பர், நீங்க எடுக்கக்கூடிய பேப்பர் வந்து ஈக்குவலியர். ஓகே. சோ இதுவும் வந்து தமிழ்ல தான் இருக்கும். ஓகே. அடுத்து இயர் 5ம் இயர் 6ம் நீங்க எடுக்கக்கூடிய பேப்பர் வந்து பெஞ்சமின். ஓகே, சரி. அப்போ எப்பயுமே நீங்க அதை கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இயர் 2னா நீங்க இந்த ப்ரீ ஈக்குவலியர். ஸோ இந்த ப்ரீ ஈக்குவலியர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து கூட. ஓகே, நீங்க அவார்ட் வின்னர்ஸா இருக்கிறதுக்கு சான்சஸ் கூட. ஓகே, கோல்ட், சில்வர் இல்லைன்னா பிரான்ஸ், இது 3க்குள்ளே வச்சுக்கணும். ஓகே. ஸோ அடுத்த இது வந்து பாத்தீங்கன்னா ஹானரபிள் மென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஹானரபிள் மென்ஷன், சகுவாத்தி மாரி என்ன சொல்லுவோம், ஆறுதல் பரிசு மாரி ஹானரபிள் மென்ஷன். ஓகே, அதையும் தாண்டி குறைவான புள்ளிங்க எடுத்தீங்கன்னு சொன்னா சர்டிபிகேட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன், நீங்க பங்கெடுத்ததுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ உங்களோட லெவல் வந்து இவங்க மட்டும் இல்லை, ஈக்குவலியர் ப்ரீ ஈக்குவலியர் மட்டும் நான் சொல்லல, ஈக்குவலியரும் நீங்க இந்த இதுக்குள்ளேயே வச்சுக்கணும். ஓகே, பெஞ்சமின்ல உள்ளவங்களும் இதுக்குள்ளேயே நீங்க வச்சுக்கணும். கோல்டு, சில்வர், பிரான்ஸ் இதுக்குள்ளேயே நீங்க வச்சுக்கணும் உங்களோட. ஓகே, சரி. ஓகே, இது வந்து கொஞ்சம் அப்பப்ப தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ப்ரீ ஈக்குவலியர்ல ஒரு செட் முடிச்சாச்சு. ஓகே, ப்ரீ ஈக்குவலியர்ல நான் அந்த இது போட்டுக்கிட்டே வர லிஸ்ட்டை. ப்ரீ ஈக்குவலியர்ல வந்து நம்ம ஒரு செட் முடிச்சிட்டோம், கம்ப்ளீட்டா ஒரு செட் முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து ஒரு செட் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்படின்னா ப்ரீ ஈக்குவலியர்ல வந்து அன்னைக்கு ஒரு செட் முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து 15 கொஸ்டின் அந்த செட்ல 2014ஓட. ஓகே, ஸோ இன்னைக்கு முடிச்சிடலாம். அப்ப இன்னைக்கு ராத்திரி நான் வந்து 3வது செட் வந்து குரூப்ல போட்டுருவேன், ப்ரீ ஈக்குவலியர் 3வது செட். ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஒரு வாரத்துக்கு அதை செய்யணும். ஓகே. ஸோ நீங்க செய்யணும். முதல்ல நீங்க செய்யாம அப்படியே வச்சிருந்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு வந்து அது பயனா இருக்காது. ஓகே, சார் செட் பேப்பர் அனுப்புறேன்னா அப்ப ப்ரீ ஈக்குவலியர் நான் சொல்லி செட் பேப்பர் போடுறேன்னா அது வந்து இயர் 2
இருந்து இயர் 6 வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, இயர் 2 இருந்து இயர் 6 வரைக்கும் செய்யுங்க. செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும். ஓகே, அப்ப இதை வந்து நீங்க இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஓகே, அடுத்து நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணாம இருக்கிறது வந்து பெஞ்சமின் ஒரு செட் கூட இன்னும் நான் டிஸ்கஸ் பண்ணல. ஓகே, ஸோ நாளைக்கு சண்டே ஃபுல்லா வந்து நான் பெஞ்சமினோட காலையிலேருந்து மார்னிங்லேருந்து பெஞ்சமினோட கொஸ்டின்ஸ் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணி போட்டுறேன். ஓகே, 2014 பெஞ்சமின் பேப்பர், அதாவது இயர் 4 இயர் 5. ஓகே, ஸோ இந்த 2 செட் பேப்பர், இந்த 2014 பெஞ்சமின் பேப்பர் வந்து 24 கேள்வி நான் டிஸ்கஸ் பண்ணி வீடியோவில் போட்டுறேன். ஓகே ஓகே, அப்போ ஈக்குவலியரும் நம்ம ஒரு செட் முடிச்சிட்டோம். போதும் தானே? ஒண்ணுமே இல்லாது. Wait for a while. ஓகே, சரி. முடியலன்னு தெரியல. ஓகே, நம்ம சரி, அப்ப பெஞ்சமினோட பேப்பர் நாளைக்கு நான் டிஸ்கஸ் பண்ணி போட்டுறேன். அதுக்கு இடையில பார்த்தோம்னு சொன்னா ஈக்குவலியர் பேப்பரும் நம்ம ஒரு செட் முடிச்சிட்டோம். நம்ம இன்னைக்கு காலையில சார் கொஞ்சம் வீடியோலாம் செஞ்சு போட்டுட்டேன், 24 தெளிவோட போட்டுட்டேன். ஈக்குவலியர் ஒரு செட் முடிச்சாச்சு. இன்னொரு செட் வந்து நான் வந்து இந்த அடுத்த வாரத்துல டிஸ்கஸ் பண்ணி நான் போட்டுருவேன். ஓகே, நான் இப்போ 2 செட் நான் டிஸ்கஸ் பண்ணி போட்டுட்டேன்னு சொன்னா 3ஆவது செட் வந்து நான் ஒரு பேப்பர் நான் போஸ்ட் பண்ணணும், நீங்க அதை சொந்தமா நீங்க செய்யணும். ஓகே, அப்ப ப்ரீ ஈக்குவலியரும் இன்னைக்கு ராத்திரி ஒரு பேப்பர் போட்டுருவேன். ஈக்குவலியரும் முடிஞ்சா இன்னைக்கு ஒரு பேப்பர் நான் போட்டுறேன், புது பேப்பர். ஓகே, நீங்க அப்ப ஏற்கனவே செஞ்சிருந்தீங்கன்னா இதையும் செஞ்சு முடிச்சிருங்க. பெஞ்சமினோட பேப்பர் வந்து நாளைக்கு நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? சரி, அப்பப்ப நீங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 2வது வந்து நான் சொன்னது போல கொஞ்சம் மாசாக இது பண்ணிட்டு அப்படின்னா சரி. ஓகே ஓகே, சரி. ஸோ சார் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த புக்கு நீங்க வந்து கடந்த வாரமே நான் சொல்லிட்டேன், நீங்க வந்து இந்த லாக் புக் மாதிரி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே, ஸோ லாக் புக்லாம் கொஞ்சம் அப்படி நீட்டா இருக்கும், பேரண்ட்ஸ்க்கு தெரியும், இந்த சயின்ஸ்க்கு இதெல்லாம் பைப்போம் நம்ம. ஓகே, ஸோ நான் வந்து அனுப்புற இந்த ஸ்லைட்லாம் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, பிரிண்ட் பண்ணி ஒட்டிட்டீங்க. சரி, ஏன்னா அந்த ஸ்லைட்டோட நீங்க பிரிண்ட் பண்ணி ஒட்டினீங்கன்னா சார் எழுதுன அந்த நோட்ஸ் எல்லாமே இருக்கும்.
அது ஓகே. நான் என்ன சொல்றேன், அடிஷ்னலா நீங்க கொஞ்சம் நோட்ஸோ இல்ல உங்களோட மெத்தட், நான் சார் ஒரு மெத்தட்ல சொல்லி கொடுக்குறேன், உங்களுக்கு சில தனியா ஒரு மெத்தட் இருக்கும், வேற வழியில் நீங்க செஞ்சிருப்பீங்க. ஓகே, ஸோ அது கொஞ்சம் எழுதுங்க. ஸோ நான் அதெல்லாம் பார்ப்பேன். நான் இப்போ உங்களுக்கு ஸ்கூல் லெவல்ல சூஸ் பண்றப்ப நீங்க நான் சொன்னது மட்டும் நீங்க ஒட்டி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா, அதை விட யாராச்சும் சில மாணவர்கள் வந்து அவங்களோட மெத்தட்ல செஞ்சு இப்படியும் செய்யலாம் சார், இப்படியும் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து மச் பெட்டர். அது இன்னும் சிறப்பு இல்லை. அப்புறம் அந்த மாரி மாணவர்கள் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, 5 பேர் நான் சூஸ் பண்றேன்னு சொன்னேன் பெஸ்ட் ஸ்கூல் லெவல்ல அது நம்ம பரிசெல்லாம் கொடுப்போம். அதுல பரீட்சையில உங்களுக்கு வந்து நீங்க எப்படி செய்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வரும். அது வந்து கேண்ட்ரோமேட்ஸ் அந்த ஆஃபீஸை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, சரி, இதுல வந்து பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நேரா கேள்வி போயிடுவோம். ஓகே, எல்லாம் இது மீட் பண்ணிருங்க. ஸ்கிரீன் தெரிஞ்சா பாருங்க, தெரிஞ்சிச்சுன்னா ஓகேன்னு போடுங்க. ஓகே, சரி. ஓகே, இன்னொரு விஷயமா, நீங்க வந்து இந்த கூகுள் மீட்ல ஜாயின் பண்றது வந்து உங்களோட அந்த இதுல போடணும். KPM ஸ்கூல்ல கொடுத்தாங்கல்ல, அந்த ஜிமெயில்ல போடுங்க. ஓகே, அதுல போனீங்கன்னா தான் நீங்க போட முடியும். ஓகே, ஈஸியா போட முடியும். அந்த இதுல போடுங்க. ஓகே, உங்களோட ஜிமெயில் ஸ்கூல்ல கொடுத்தாங்கல்ல, அது KPM. Oke, so kita masuk ke perbincangan soalan lah. Oke, 3-point questions. ரொம்ப சுலபம். 15க்கு 15 எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு கேள்வி. So, the ladybird would like to sit on his flower. Okay, ladybird வந்து பூல உட்கார போகுது. Okay, so the flower has 5 petals. Petals அப்படின்றது அந்த பூவோட அந்த இதழ். பூவோட அந்த இது இருக்கு, இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். And the stem has 3 leaves. ஸ்டெம்னா தண்டு இலை. ஓகே, அது உட்கார்ற அந்த பூல வந்து 5 பெட்டல்ஸ் இருக்கணும், 3 leaves 3 இலைகள் இருக்கணும். அப்படின்னா அது எதுல உட்காரும்? ஓகே, பாருங்க, வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இது பேர வாங்கவே முடியாது நீங்க. ஓகே, 5 பெட்டல்ஸ் அப்படின்னா ஓகே, ஸோ இது அவுட்டு. இது வந்து 4 பெட்டல்ஸ் தான் இருக்கு. ஓகே, இது அவுட்டு, இது அவுட்டு. இது ரெண்டுல பார்த்தோம் சொன்னா 5 பெட்டல்ஸ் இருக்கு. 1 2 3 4 5. இதுவும் 1 2 3 4 5. ஆனா இதுல வந்து 3 leaves, இதுல வந்து 3 leaves. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் பி. ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். Teresa move a pencil along the line. ஓகே, Teresa வந்து என்ன பண்றாங்க, அந்த லைன்லயே பென்சிலை வச்சுக்கிட்டு பென்சில் அது மேலே லைன் மேலேயே விழுந்துக்கிட்டு போறாங்க. ஓகே, ஸோ she start at the arrow show. ஓகே, எங்க ஸ்டார்ட் பண்றாங்க, இந்த அம்புக்குறி எங்க காட்டுதோ அங்க அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க, அந்த லைன்லயே விழுந்துக்கிட்டு போறாங்க. ஓகே, சரி. in which order, எந்த தோரணி, எந்த வரிசையில அப்படின்ற மாதிரி, in which order will she go past the ships? அதாவது அப்படியே போனாங்கன்னா எந்த தோரணி, எந்த வரிசையில அவங்க அந்த வடிவங்களை பார்க்க முடியும், முதல்ல எது வரும், ரெண்டாவது எது அப்படின்ட்டு. இதுவும் ரொம்ப சுலபமான ஒரு கேள்வி தான், கஷ்டம்னு சொல்ல முடியாது நீங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணுங்க, அது மேலேயே போங்க நீங்க. ஓகே, அந்த பாதையிலேயே நீங்க போனீங்கன்னு சொன்னா ஓகே. ஸோ முதல்ல அவங்க கண்ணுக்கு தெரியுது வந்து இந்த ட்ரையாங்கிள் தெரியறதுனால ஐ கேன் கட் சியை கட் பண்ணிடலாம். ஏன்னா சில வந்து மொத சர்க்கிள் இருக்கு. டியை கட் பண்ணிடலாம், ஏன்னா மொத ஸ்கொயர் இருக்குது. ஈயவும் கட் பண்ணிடலாம், ஏன்னா மொத ஸ்கொயர் இருக்கு. அப்ப சான்சஸ் இல்லாததெல்லாம் கட் பண்ணிடுங்க. இப்ப ரெண்டுல ஏபில தான் ரொம்ப வேட இருக்கணும். ஓகே, சரி, இது வரைக்கும் பார்த்தாங்க. வந்து ட்ரையாங்கிள் பார்க்குறாங்க. அப்படியே போனாங்கன்னா அடுத்து அவங்க பார்க்க வேண்டியது வந்து ஸ்கொயரை பார்ப்பாங்க. அப்புறம் அந்த பாதையிலேயே போனாங்க அப்படின்னு சொன்னா கண்டினியூ பண்ணி ஃபைனலி அவங்க பார்க்கறது சர்க்கிள். அப்ப ட்ரையாங்கிள், ஸ்கொயர், சர்க்கிள்னா ஆன்சர் இஸ் ஏ. ஓகே, சரி. சில சமயம் நம்ம என்ன நினைப்போம், ஓவர் கான்ஃபிடென்ட், இது என்ன அவ்வளவு சுலபமா இருக்கு, இது கிண்டர்கார்டன் பிள்ளைங்க கூட செஞ்சிடுவாங்க அப்படின்னு நம்ம சில நேரம் நினைப்போம். ஆனா அது வந்து சில சமயம் நம்மளுக்கு அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து நம்மளுக்கு மார்க் வந்து இழக்க செஞ்சிடும். ஓகே, எதா இருந்தாலும் ஒரு தடவை நீங்க அனுப்பிட்டீங்க, அதுதான் உங்க ரிசல்ட். அப்ப பார்த்து கவனமா நீங்க அந்த பென்சில்ல வெறியதுல நம்ம ஒன்றும் இதாகிட மாட்டோம். பென்சில்ல வெறிஞ்சு பார்த்து டபுள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியே போடுங்க. ஓகே, பிகாஸ்
நிறைய கோல்டு மெடலிஸ்ட் நான் எதிர்பார்க்கிறேன், பள்ளிக்கூடமும் எதிர்பார்க்குது இந்த இயர் 2 இயர் 3. ஓகே, அடுத்த கேள்வி போயிருவோம். நான் ரெக்கார்ட் பண்ணனா அப்படின்னா ஓகே சரி, அடுத்த கேள்வி போயிருவோம். மூன்றாவது கேள்வி. There are more gray squares than white. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்க? There are more அதிகமா இருக்குது. எது அதிகமா இருக்கா? கிரே அதிகமா இருக்கு, எதை விட வெள்ளையோட. ஓகே, நமக்கு தெரியுது கிரே தான் வெள்ளையோட அதிகமா இருக்கு. ஓகே, so how many more? எவ்வளவு அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க. இதுவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே, சோ நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல கிரே வந்து கணக்கு பண்ணுங்க. அவங்க கேக்குறது வந்து கிரே சதுரத்தோட வெள்ளை சதுரம், வெள்ளை சதுரத்தோட கிரே சதுரம் எவ்வளவு அதிகமா இருக்கு. கிரே வந்து எவ்வளவு அதிகமா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல கிரே கணக்கு பண்ணுங்க. ஓகே, சோ நீங்க கிரே கணக்கு பண்ணீங்கன்னு சொன்னா சார் அந்த பேன் வந்து எக்ஸ்பி பேன் வந்து அப்பப்ப ஜாம் ஆயிடுது. ஓகே சாரி, வந்து எக்ஸ்பி பேன் வந்து அப்பப்போ கொஞ்சம் ஜாம் ஆயிடுது. சரியா? ஓகே, கிரே பாத்தீங்க சொன்னா கிரே வந்து இந்த சாம்பல் கலர்ல உள்ளது எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, திருப்படியும் கணக்கு பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16, நடுவில் இருக்கிறத மறந்துடாதீங்க 17. ஓகே, சோ 17 கிரே இருக்கு. ஓகே, ஒயிட் கலர் எத்தனை இருக்கு பாத்தீங்க சொன்னா? ஓகே, 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஒயிட் வந்து 8. அப்ப இந்த மாதிரி கேள்வி எவ்வளவு அதிகமா இருக்கு எவ்வளவு குறைவா இருக்கு அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா, how many more, how many less, இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா இந்த ஆபரேஷன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா மைனஸ், கழித்தல், கழித்தலோட அடிப்படை விதிகள் தான் நீங்க யூஸ் பண்ணணும். எவ்வளவு அதிகமா இருக்கு எவ்வளவு குறைவா இருக்கு இந்த மாதிரி கேள்விகள் வந்து அந்த கீவேர்ட் பார்த்து கொள்ளுங்க. சோ யூ மஸ்ட் அப்ளை மைனஸ், கழித்தல் செய்யணும். கழிச்சிங்க சொன்னா 17 இருந்து 8 கழிச்சிங்க சொன்னா யூ வில் கெட் ஆன்சர் 9. ஓகே, சோ விடை வந்து 9. அப்ப சாம்பல் கலர் கிரே வந்து வெள்ளையோட 9 அதிகமா இருக்குன்ற அர்த்தம். ஓகே, அடுத்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான், இது கடினமான கேள்வி இல்ல. ஓகே, நான்காவது கேள்வி பாருங்க. a big square. ஓகே, a big square நம்ம கண்ணுக்கு தெரியல, எங்க அது big square? ஓகே, முதல்ல கேள்வி படிப்போம். a big square is made from 25 small squares put together. ஓகே, இந்த ஸ்மால் ஸ்கொயர் சின்ன சின்ன சதுரங்கள் இருக்குல்ல, அந்த சின்ன சின்ன சதுரங்களை அடுக்கி ஒரு பெரிய சதுரத்தை உருவாக்கி இருக்காங்க. ஆனா அந்த பெரிய சதுரம் நம்ம கண்ணுக்கு தெரியல, காணா போயிடுச்சு. ஓகே, a few of the small squares have been lost. ஓகே, சின்ன சின்ன சதுரங்கள் வந்து காணா போயிடுச்சு. ஓகே, அப்ப நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த பெரிய சதுரம் எப்படி இருந்திருக்கும், காணா போகாத முன்னுக்கு அது எப்படி இருந்திருக்கும், அவங்களோட இமேஜின் பண்ணி நீங்க வெளியணும். ஜாயின் பண்ணுங்க, இப்படிதான் இருந்திருக்கணும். ஓகே, சாரோட கொஞ்சம் ஓடிடுச்சு, இதுதான் நீங்க கரெக்டா ரூலர் போட்டு வந்தீங்கன்னா இதுதான் அந்த பெரிய சதுரம். அந்த பெரிய சதுரத்தில் உள்ள இந்த சின்ன சதுரங்கள் சிலது காணா போயிடுச்சு. ஓகே, சோ இங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகளுக்கு வந்து என்ன உங்களுக்கு வந்து முக்கியமா தேவைப்படுதுன்னா இமேஜினேஷன் பவர், சிந்தனை ஆற்றல். ஒரு இதை வந்து கற்பனை பண்ணி பார்க்கக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்கணும். இமேஜினேஷன் பவர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரி, அந்த பெரிய சதுரம் வந்து இப்படிதான் இருந்திருக்கணும். ஓகே, சோ நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க சொந்தமா ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணா உங்களுக்கு கிளியரா ஒரு பிக்சர் கிடைக்கும். ஓ, அது ஆரம்பத்துல இப்படிதான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகே, சரி, ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஆரம்பத்துல அது இப்படிதான் இருந்திருக்கு. ஓகே, சரி, நான் சார் பாருங்க திருப்படியும் இது பண்றேன். ஓகே, இப்படி இருந்தது. ஓகே, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அந்த பார்டர் வந்து நம்ம ரெட் கலர் போட்டுக்குவோம். அப்ப
அப்ப நமக்கு தெரியும் நம்ம போட்டது எது அப்படின்ட்டு. ஓகே ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரிஜினலா இருக்கு இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வேற கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும் எத்தனை இது வந்து இப்போ காணா போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 10 இது காணா போச்சு. ஓகே, ஸோ நீங்க வந்து இந்த இயர் 2 இயர் 3 இயர் 4 இந்த பிரைமரி ஸ்கூல் பிள்ளைங்க, நம்ம ஆரம்ப பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணணும் நீங்க. ஓகே, இந்த கலர்ஸ் வந்து வில் ஜெனரேட் உங்களுக்கு வந்து நிறைய மோட்டிவேட் பண்றதுக்கு, உங்க மைண்டை வந்து இன்னும் ரிஃப்ரெஷ் பண்றதுக்கு இந்த கலர்ஸ் வந்து உண்மையுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால நிறைய கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். நீங்க அதுக்கு ஒரு கேள்வி செய்யறதுக்கு, இதுக்கு வந்து நீங்க மைண்ட் மேப்பிங் செய்யறதுக்கு நம்ம வந்து நிறைய கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ நீங்க அந்த கலர் யூஸ் பண்ணா எனக்கு தெரிஞ்சிச்சு ஓரளவு. ஆரம்பத்துல காணா போகாத முன்னுக்கு அந்த ஸ்கொயர் இப்படிதான் இருந்திருக்கும். இமேஜின் பண்ணி நான் வரைஞ்சிட்டேன். கலரை யூஸ் பண்ணி நான் அழகா கிளியரா எனக்கு தெரிஞ்சிச்சு 10 பாக்ஸ் தான் காணா போச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த 4 கேள்வி 1ல இருந்து 4 கேள்வி வரைக்கும் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எதுவுமே உங்களுக்கு விலை வாங்குறதுக்கான சான்சஸ் இல்லை. ஓகே, 5வது கேள்வி பாருங்க. Put the animals in order. ஆர்டர்னா வரிசையில் அடுக்க சொல்றாங்க. ஓகே, அதனால தான் கலர் நான் ரொம்ப யூஸ் பண்ண சொல்றது உங்களை. ஓகே, அண்டர்லைன் பண்ணுங்க, கீவேர்ட்லாம் அண்டர்லைன் பண்ணு. இப்பயே பழகுங்க. செகண்டரி ஸ்கூல்ல வந்து வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, இப்பயே அந்த மாதிரி கீவேர்ட்லாம் வந்து அண்டர்லைன் பண்ணி பழகுங்க. Put the animals in order of size. எது அடுக்க சொல்றாங்க? சைஸை வச்சு அடுக்க சொல்றாங்க. சைஸை வச்சு அடுக்க சொல்றாங்க. Begin with the smallest. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் மிருகம் வரைக்கும் அடுக்க சொல்றாங்க. அடுக்கின பிறகு what is the question? Which animal will be in the middle? மிடில்னா நடுவுல அடுக்கிட்டு வரப்போ நடுவுல யார் இருப்பா, நடுவுல இருக்கக்கூடிய மிருகம் என்னன்னு கேட்கிறாங்க. ஓகே, ஸோ அப்ப பாத்தீங்கன்னா இதுவும் சுலபமான ஒரு கேள்வி தான். முதல்ல சின்னது பார்த்தோம்னா யாரு? ஓகே, 1. அது என்ன அனிமல் நமக்கு தெரியலன்னா பிரச்சனை இல்லை, பார்த்தா டாக் மாதிரி இருக்குது. ஓகே, சரி, 1 சின்னது. அடுத்து ஏன்னா பிகாஸ் begin with the smallest, சின்னதுல இருந்து பெருசு இப்படி அடுக்க போறோம். இன்க்ரீசிங் ஆர்டர். ஓகே, 1. அதுக்கப்புறம் 5 மங்கி. அதுக்கப்புறம் பார்த்தோமா யாரு? 2. ஓகே, அதுக்கப்புறமா யாரு? 4 ஆஸ்ட்ரிச். ஓகே, அதுக்கப்புறமா ஜிராஃப். ஜிராஃப் தான் பெருசா இருக்கும். 3. ஓகே, சோ இதுல மிடில்ல இருக்கிற ஆள் யாருன்னு பார்த்தோம் சொன்னா இந்த நம்பர்லயே நமக்கு தெரிஞ்சிடும். மிடில்ல இருக்கிறது வந்து 2. ஏன்னா இங்க 2 நம்பரு, இங்க 2 நம்பர்னா அப்ப மிடில்ல இருக்கிறது வந்து 2 யாரு? ஓகே, டைகர். ஓகே, சோ ஆன்சர் இஸ் பி. யா, அடுத்த கேள்வி வரும். ஓகே, இப்போ வந்து 4 பாயிண்ட் क्वेश्चंस, 4 மார்க் கேள்விகள் இதெல்லாம். ஓகே, சோ இந்த 4 மார்க் கேள்வி பாத்தீங்க சொன்னா நல்லா படிங்க கேள்விய. How many ducks weigh the same as a crocodile? ஓகே, கேள்வி என்ன கேக்குறாங்க? எத்தனை வாத்து, ஓகே, எத்தனை வாத்து ஒரு முதலைக்கு சமம் அப்படின்னு கேக்குறாங்க. How many ducks, எத்தனை வாத்து, weigh the same, weigh the same ஒரே பொருண்மை, அது ஒரே ஒரு முதலைக்குள்ள பொருண்மை, எத்தனை வாத்தும் முதலையும் சேம் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சரி, அப்படி நல்லா இந்த படத்தை நல்லா பார்க்கணும். பார்த்தோம் சொன்னா இங்க ஒரு crocodile ஈக்குவல்ஸ் டு இது டாக்ஸ் மாதிரி இருக்கு. ஓகே, ரெண்டு நாய்க்கு சமமா இருக்கு. 2 டாக்ஸ்லாம். ஓகே, அப்ப ஒரு crocodile ஈக்குவல்ஸ் டு 2 டாக்ஸ், 2 நாய்க்கு சமம். இப்ப ஆனா அவன் கேட்கறது வந்து crocodileக்கும் டாக்கும், crocodileக்கும் முதலைக்கும் தவளை வாத்துக்கு தான் அவன் கேட்கிறான், தொடர்பு கேட்கிறாங்க. ஆனா இங்க முதல் படத்துல பார்த்தோமா முதலையும் நாயும் இருக்குது. ஓகே, அப்ப நான் இதை வெளியாக்கிட்டு நான் வந்து என்ன பண்ணணும்? வாத்தை வைக்கணும். சமமா இருக்கு பாருங்க. அப்ப நான் நாய்க்கும் வாத்துக்கும் நான் பார்க்கணும். நாயை வெளியாக்கிட்டு அந்த இடத்துல வாத்தை வைக்க போனா நாய்க்கும் வாத்துக்கும் இந்த படத்தை பாருங்க. ஒரு நாய் 2 வாத்துக்கு சமம். ஏன் ஒரு நாய் 2 வாத்துக்கு சமமா இருக்கிறதுனால சரியா? ஓகே,
நான் என்ன பண்ணலாம், இந்த ஒரு நாயை வெளியாக்கிட்டு அங்க 2 வார்த்தை வச்சுட்டேன். ஓகே, டக் 1 டக் 2 வச்சுக்கோமே. இந்த ஒரு நாயை வெளியாக்கிட்டு அங்க இன்னும் 2 வைக்கலாம், டக் 3 டக் 4. ஏன்னா ஒரு நாய் 2 வார்த்தைக்கு சமம். அப்ப இந்த ஒரு நாயை வெளியாக்கிட்டு அங்க 2 வார்த்தை வச்சுட்டேன், இந்த ஒரு நாயை வெளியாக்கிட்டு அங்க 2 வார்த்தை வச்சுட்டேன். ஏன் அப்ப இந்த 2 நாய் வந்து எத்தனை வார்த்தைக்கு சமம் அப்படின்னா 4 வார்த்தைக்கு சமம். ஓகே, அப்பனா ஒரு முதலை 2 நாய்க்கு சமம். அந்த 2 நாயும் வெளியாக்கிட்டு அங்க கொண்டு போய் 4 வார்த்தை வச்சோம்னா சமமாயிடும். சமம், ஏன்னா 2 நாய் 4 வார்த்தைக்கு சமம். சரிங்களா? அப்பனா ஆன்சர் இஸ் 4. ஓகே, சோ இதுவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். நோ, ஹியர் ஆன்சர் இஸ் பி. ஓகே, சரி, அடுத்த கேள்வி பார்த்துருவோம். நீங்க நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து ஒவ்வொரு கேள்வியும் நல்லா ஒன்னு ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சீங்கன்னு சொன்னா ஓகே வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு. அடுத்து பார்ப்போம். இந்த கேள்வி பாருங்க. The kangaroo is inside how many circles? ஓகே, எத்தனை வட்டத்துக்குள்ள அந்த கங்காரு இருக்கு அப்படின்றது கேள்வி. ஓகே, சோ இதை நல்லா நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னு சொன்னா ஓகே, இந்த வட்டம் ஒரு வட்டம் 1, அதுக்கப்புறம் இந்த வட்டத்துக்குள்ள இருக்குது 2, அதுக்கப்புறம் இந்த பெரிய வட்டம் 3. இந்த வட்டம் சமம் இல்ல, அப்ப 3 வட்டத்துக்குள்ள இருக்கு. சோ क्वेश्चन நம்பர் 7 ஆன்சர் இஸ் சி. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்ல. ஓகே, அடுத்த கேள்வி போயிடுவோம். Question number 8. When the ant, okay, எறும்பு walks from home, வீடு வந்து இங்க இருக்கு. Okay, along the arrows 3 3 3 1. ஆனா நீங்க அந்த ஏரோ பார்க்கணும். ஓகே, இப்படினா நீங்க ரைட் ஹேண்ட் சைடு போணும், மேலனா மேல போறது, அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு, அப்புறம் திருப்பியும் மேல, கீழ போட்டுதா கீழ, இந்த சைடு போட்டுதா லெஃப்ட்க்கு. follow the arrow la. Okay, சரி. Which animal does the ant get to when he walks from the home along the following arrows? இந்த arrow-வை follow பண்ணா, இந்த follow பண்ணா அது எந்த மிருகத்துக்கிட்ட போகும்னு கேக்குறாங்க. சோ இதுவும் நீங்க ஓகே, சோ நிறைய யூஸ் பண்றானே. ஓகே, சோ நீங்க பார்க்கணும், இந்த ரைட் வந்து 2 அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், இப்படி போடலாம். ஓகே, 1 2 அப்படி போட்டுக்கீங்க. ஒரு பாக்ஸ்ல இருந்து ஒரு பாக்ஸுக்கு வந்து you can use this. ஓகே, அப்ப ரைட் ஹேண்ட் சைடு வந்து 2 போகுது, அப்ப 1 2. ஓகே, இங்க நிக்குது. இப்ப அடுத்து வந்து கீழ 2, அப்ப இந்த பாக்ஸ்ல இருந்து தான் கீழ 1 2, இப்ப இங்க நிக்குது. இது முடிச்சிட்டோம். அடுத்து திருப்பியும் ரைட் ஹேண்ட் சைடு 3, எங்க இருந்து 1 2 3, இப்ப இங்க நிக்குது. ஓகே, இது முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் மேல 3, இங்க இருந்து 1 2 3, இங்க நிக்குது. இப்ப இது முடிச்சாச்சு. நம்ம அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு 2 1 2, இங்க நிக்குது. திருப்பியும் மேல 2 போகுது 1 2. அப்படின்னா அது எந்த இதை பார்க்கும் அப்படின்னு சொன்னா பட்டர்ஃப்ளை. சரி, இது வந்து ஜஸ்ட் நீங்க அந்த ஏரோ மூவ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னு சொன்னா you can get answer la. Okay, question number 9. question number 9 நீங்க வந்து நல்லா இமேஜின் பண்ணக்கூடிய ஒரு அந்த பவர் இருக்கணும், இமேஜினேஷன் பவர். ஓகே, கேள்வி பாருங்க. Max has cut a rectangle. அவன் எதை கட் பண்றான்? ரெக்டாங்கிளை கட் பண்றான். கீவேர்டா. ஓகே, அவன் கட் பண்றது ரெக்டாங்கிள், செவ்வகத்தை கட் பண்றான் into 2 pieces. ஓகே, கட் பண்ணி 2 பீசஸ் ஆக்கலாம். one piece looks like, ஒரு பீஸ் வந்து இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. ஓகே, so what does the other piece look like? அப்ப இன்னொரு பீஸ் வந்து எப்படி இருக்கும்? ஓகே, ஒரு செவ்வகத்தை இப்படி கட் பண்ணி நீங்க வெளியே எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பாகம் இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா மற்றொரு பாகம் இப்படி இருக்கும். ஓகே, சோ நம்ம சில ஆன்சர் வந்து நீங்க கன்ஃபார்மா வெட்டிடலாம். எதை கன்ஃபார்மா வெட்டிடலாம்? B-ய கன்ஃபார்மா வெட்டிடலாம். ஏன் B-ய கன்ஃபார்மா வெட்டிடலாம்னு சொன்னா சைஸ் வந்து இதோட லென்த்தும்
இதோட லென்த்தும் வந்து சேமா இல்ல. ஓகே, ஸோ அதனால பி கன்ஃபார்ம் அவுட். ஓகே, சரி. அடுத்து நம்ம என்ன பண்ணோம், நீங்க என்ன பண்ணலாம், இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுங்க. படத்தை எப்படி கம்ப்ளீட் பண்றது, நான் கொஞ்சம் ஏத்தி அந்த ரெக்டாங்கிளை உருவாக்குறேன். இப்படிதான் ஆரம்பத்துல அது இருந்திருக்கணும். ஓகே, சோ அந்த கிரே கலரா உள்ளது ஏற்கனவே வெட்டி ஒரு பாகம். அப்ப இன்னொரு பாகம் வந்து என்னது, இந்த பச்சை கலர். இந்த பச்சை கலர் தான் இன்னொரு பாகம். ஓகே, சோ அதை நீங்க அப்படியே சாட்சி இங்க பக்கத்திலேயே வச்சீங்க சொன்னா அது எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஓகே, அப்படியே திருப்பி கவுத்து நீங்க வச்சீங்க சொன்னா இந்த 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 பாகத்தை வந்து நீங்க கீழே இப்படி வச்சீங்க சொன்னா கவுத்து இப்படி இருக்கும். சோ ஆன்சர் இஸ் இ. ஓகே, அப்ப இது எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இந்த பாகத்தை. இப்ப இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு. மேபி அவங்க வேற ஏதாச்சும் காம்ப்ளெக்ஸான ஒரு, அதாவது ரொம்ப ஒரு ஒரு கடினமான ஒரு வடிவத்தை கொடுத்துட்டு அதுல ஒரு பாகத்தை அவங்க வந்து வச்சுட்டு இன்னொரு பாகம் என்னன்னு கேட்டான்னு சொன்னா நம்ம பார்த்தோன்னு சொல்றதுக்கு சில சமயம் கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அந்த பாகத்தை அது என்னன்னு சொல்லியிருப்பான், ரெக்டாங்கிள் சொல்லியிருப்பான், ஸ்கொயர்னு சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா ட்ரையாங்கிள் சொல்லியிருப்பாங்க. அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொன்னா இன்னொரு பாகத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு வந்து அந்த கிரீன் கலர் வந்து இன்னொரு பாகம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அதை நீங்க கவுத்து வச்சீங்கன்னு சொன்னா இப்படிதான் இருக்கும் பார்க்கறது. ஓகே, சரி. ஸோ ஆன்சர் இஸ் இ. ஓகே, அடுத்த கேள்வி நம்ம question number 10. ஓகே, இந்த question number 10 வந்து இதையும் நல்லா நீங்க அப்சர்வ் பண்ணுவோம், நல்லா நீங்க பார்க்கணும். அது யார் கீழே இருக்கா, யார் மேல இருக்கா, யார் நடுவுல இருக்கா, நல்லா நீங்க பார்க்கணும். இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு இது இந்த மாரி படத்தை அப்சர்வ் பண்ணி விட கண்டுபிடிக்கிறதுல அந்த திறன்ல வந்து நீங்க கொஞ்சம் வீக்கா இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க இந்த மாரி குச்சி கலர் கலரா வெட்டி, இல்லைன்னா பேப்பர் கலர் கலரா வெட்டி வச்சு பாருங்க. என்சான் செஞ்சு பாரு. என்சான் வந்து உண்மையிலுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் உதவியா இருக்கும். இந்த கேள்விக்கு மட்டும் இல்ல, உங்க அடுத்து நீங்க படிக்க போற பாடத்துக்கும் வந்து இந்த ஹேண்ட்ஸான்ல சில விஷயங்கள் செஞ்சு மடிச்சு வெட்ட சொல்லுவாங்க. வெட்டிட்டு திறந்து பார்த்தோன்னே எங்கெங்கெல்லாம் ஓட்ட இருக்குன்னு கேட்பாங்க. ஓகே, இப்படி மடிச்சு திருப்பி திறந்தா என்னென்ன வடிவத்துல இருக்கும், இந்த மாதிரிலாம் கேள்வி வரும். இப்போ அதெல்லாம் வந்து நீங்க ஹேண்ட்ஸானா செஞ்சு பழகுனா தான் உங்களுக்கு வந்து அது வரும். இல்லைன்னா கஷ்டம், இமேஜின் பண்ணியே சொல்றதுக்கு சில சமயம் கஷ்டமா இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க சொன்னா கேள்வி முதல்ல நல்லா படிப்போம். 7 sticks, 7 sticks lay on top of each other. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு. lay on top of each other னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கு. ஓகே, stick 2 இரண்டாவது குச்சி. stick 2 அவங்க நம்பரிங் பண்ணிருக்காங்க. ஓகே, அவங்க சொல்ற அந்த இரண்டாவது குச்சி தான் lays right at the bottom. கடைசி எல்லாத்துக்கும் ஆக கீழே இருக்குது 2. நல்லா நீங்க பார்த்தாலும் அப்படிதான், ஏன்னா அதுக்கு மேலதான் எல்லாமே இருக்குது பாருங்க. அதுதான் வந்து 2 தான் வந்து ஆக கீழே. அதுக்கு கீழே குச்சி இருந்துச்சுன்னா நம்ம தெரிஞ்சிடும், அதுதான் ஆக கீழே. ஓகே, 2 ஆக கீழே. அடுத்து stick 6 lays right on top. அப்படின்னா 6வது குச்சி தான் ஆக மேல இருக்கு. ஓகே, ஐ மீன் இதுதான் ஆக மேல இருக்கு, அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை, அதுதான் அவர் தான் எல்லாத்துக்கும் மேல இருக்காரு. ஓகே, சரி. அப்ப 7 குச்சில 2வது குச்சி ஆக கீழே இருக்குது, 6வது குச்சி ஆக மேல இருக்குது. ஓகே, சரி. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம். இது அப்பப்போ கொஞ்சம் ஜாம் ஆயிடுது. ஓகே, சரி. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க, which stick lays exactly in the middle. நடுவுல உண்மையிலுமே எந்த குச்சி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சரி. அப்ப நம்ம இங்க இருந்து பார்த்து செய்யறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, சோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இப்ப
அடுக்குவோம். எப்படி அடுக்க போறோம்? கீழே யார் இருக்கா அப்ப இருந்து கீழே இருந்து நான் அடுக்கிட்டு வர போறேன். ஓகே, இப்ப 2 தான் ஆக கீழே இருக்கு. 2க்கு மேல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா எந்த குச்சி 2க்கு மேல இருக்கே? நல்லா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2க்கு மேல இருக்கிறது வந்து 1. 2வது குச்சிக்கு மேல இருக்கிறது 1. ஓகே ஓகே, 1க்கு மேல இருக்கிறது யாரு? 1க்கு மேல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 5. ஓகே, 5வது நல்லா பாருங்க, இந்த 5வது குச்சி தான் வந்து 1க்கு மேல இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் 5க்கு மேல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 3. ஓகே, 3வது குச்சி தான் வந்து 5வது குச்சிக்கு மேல இருக்கு. பாருங்க, 5 இங்க இருக்கு, 3 அதுக்கு மேல வந்துருச்சு. ஓகே, 3வது குச்சிக்கு மேல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 7. ஓகே, சோ 7க்கு மேல இருக்கிறது வந்து 4. இது 7. 7க்கு மேல அங்க இந்த இடத்த பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். 7க்கு மேல இருக்கிறது 4, ஆக மேல இருக்கிறது 6ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகே, சோ இது கீழே இருந்து மேல வரைக்கும். இப்ப இதுல எப்படி நான் மிடில் நம்பர் எடுக்கிறது? மிடில் நம்பர் அப்படின்னு பார்த்தோமா, இங்க 1, இங்க 1, இங்க 1 கட் பண்ணிட்டே வரேன். ஓகே, இங்க 1, இங்க 1 அப்படியே கட் பண்ணிக்கிட்டே வந்தேன்னு சொன்னா மிடில்ல கட் பண்ணாம இருக்கிறது வந்து 3. ஏன்னா இங்க 3 கட் பண்ணியாச்சு, இங்கேயும் 3 கட் பண்ணிட்டீங்க. சோ மிடில்ல இருக்கிறது வந்து 3. 3வது குச்சி தான் மிடில் இருக்கு. ஓகே, சரி, அடுத்து 11வது கேள்வி பார்ப்போம். 11வது கேள்வி வந்து 5 பாயிண்ட்ஸ், 5 மார்க், 5 புள்ளிகள். அப்ப கொஞ்சம் கடினமா இருக்கும். ஓகே, கேள்வி பார்ப்போம். How many numbers, எத்தனை எண்கள் which are only allowed to contain, okay, the digit 1, 2, 3. அப்ப எத்தனை எண்கள், ஓகே, அந்த எண்கள்ல வந்து இந்த இலக்கங்கள் மட்டும் தான் இருக்க முடியும், இந்த டிஜிட் தான் இருக்க முடியும். ஓகே, which contain the digit 1, 2 or 3 are bigger than 10 and smaller than 32. அதாவது எத்தனை எண்கள் 10க்கு மேல இருக்கணும், 32க்கு கீழே இருக்கணும். ஓகே, சோ நீங்க என்ன பண்ணுங்க, கதையை படிச்சுட்டு இந்த மாரி இதுதான் வந்து what we call modeling method. ஓகே, ஒரு கதை வார்த்தையா இருக்கிறப்போ நமக்கு விளங்க கஷ்டமா இருக்கும். வார்த்தையா இருக்கிறப்ப அந்த வார்த்தையை படிச்சுட்டு அதை இந்த மாரி படமாகவோ இல்ல எண்களாகவோ நம்ம மாத்துறப்போ நீங்க கன்வெர்ட் பண்றப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த ஸ்கில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த ஸ்கில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். படிச்சுட்டு அதை அப்படியே படமா மாத்துறதோ இல்ல எண்களா மாத்துறதோ வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, சரி, அப்போ சொல்றது என்ன, நம்ம உருவாக்கக்கூடிய எண்கள் வந்து must be bigger than 10க்கு மேல இருக்கணும் and smaller than 32, 32க்கு குறைவா இருக்கணும். இப்ப இதுக்கு இடப்பட்ட உள்ள எண்களை தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா இந்த இடப்பட்ட எண்களை வந்து எந்த இலக்கங்கள் இருக்கணும் அப்படின்னா 1, 2, 3 இந்த இதுக்குள்ளேயே தான் மாறி மாறி வரணும். ஓகே, the digits can be used more than once. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தடைக்கு மேல ஒரே எண்ணை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே, the digits can be used more than once in the numbers. ஓகே, அப்ப பாருங்க, 10க்கு மேல உள்ள எண் ஆனா இந்த இலக்கங்களை வச்சு நம்ம உருவாக்கணும் அப்படின்னா 11 முடியும். ஏன்னா 2 தடவை யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. the digits can be used more than once, ஒரு தடைக்கு மேல யூஸ் பண்ணலாம். அப்படின்னா 10க்கு மேலனா 11, இந்த 1 இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் 12, 1, 2 இருக்கு. அதுக்கப்புறம் 13, 1, 3 இருக்கு. 14 முடியாது. 14 ஏன் முடியாதுன்னா 14 நாள் இல்லையே. அவன் சொல்றான் 1, 2, 3 இந்த இலக்கங்களை வச்சுதான் உருவாக்கணும் அப்படின்னு. அப்ப 14 முடியாது, 15 முடியாது, 16, 17, 18, 19 முடியாது, 20 முடியாது. 20ல வந்து 2 இருக்கு. ஓகே, ஆனா 0 கொடுக்கலையாங்க. அப்ப 20 முடியாது. 21 முடியும். because what 2, 1. ஓகே, 22 முடியும். 2 தான் யூஸ் பண்ணலாம். 23 முடியும். ஏன்னா 2, 3 இருக்கு. 24 முடியாது, 25 முடியாது. ஏன்னா 5, 6 இல்ல. 27, 28, 29, 30 முடியாது. 3 இருக்கு, 0 இல்ல. 30 முடியாது. 31 முடியும். ஏன்னா 3, 1 இருக்கு. ஓகே, 3, 1. 32 கணக்குல எடுக்கக்கூடாது. because smaller than 32னா அதை கணக்குல எடுக்கக்கூடாது. 10 கணக்குல எடுக்கக்கூடாது.
10ல இருந்து 38க்கு இடைப்பட்ட எண்கள், ஆனா இந்த டிஜிட்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எத்தனை நம்பர் நம்ம ஃபார்ம் பண்ண முடியுது பாத்தீங்கன்னு சொன்னா 1 2 3 4 5 6 7, but 7 numbers. ஓகே, சரி, நீங்க ஒரு தடவை திருப்பட்டியும் அந்த வீடியோ போட்டு நீங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க. ஓகே, question number 12. The rabbit family Hoppel. அது ஃபேமிலி பேர்ல. ஓகே ஓகே, சோ அந்த ஃபேமிலி பேர் வந்து ஹொப்பெலா. சரி, eat cabbages and carrots. ஓகே, இந்த ரேபிட் வந்து என்ன சாப்பிடுது? கேபேஜஸும் சாப்பிடுது, கேரட்டும் சாப்பிடுது, ரெண்டும் சாப்பிடுது. ஓகே, கேபேஜஸ் இருக்கு, கேரட்டும் இருக்கு. ஓகே, சோ rabbit family Hoppel eat cabbages and carrots. Each day they eat either 10 carrots, either eitherனா இது அல்லனா அது அப்படின்ற மாதிரி. ஓகே, either 10 carrots or 10 கேரட் அல்லது 2 கேபேஜஸ். வார்த்தை நல்லா விளங்கிட்டீங்க. either 10 or 2. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 கேரட் சாப்பிட்டுச்சுன்னா 2 கேபேஜஸ் சாப்பிடாது. அல்லது தானே, இல்லைன்னா 2 கேபேஜஸ் சாப்பிட்டுச்சுன்னா அதோட முடிஞ்சு 10 கேரட் சாப்பிடாது. ஏதாவது ஒண்ணு தான். அதான் either 10 or 2 அப்படின்றது. ஓகே, சோ இது நல்லா விளங்கிட்டீங்க அந்த வார்த்தையை. In whole of last week, கடந்த வாரம்னா 7 நாட்கள் இருக்கணும். ஓகே, சோ கடந்த வாரம் அது என்ன பண்ணிருக்கு? 6 கேபேஜஸ் சாப்பிட்டுச்சு. அப்படின்னா how many carrots did the rabbit family eat last week? Okay, so the whole last week அப்படின்னா Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday, Sunday. ஓகே, 7 நாள். ஓகே, இப்ப நம்ம போட்டுக்கிட்டே வருவோம். எத்தனை கேரட் சாப்பிட்டுச்சு அது? In whole of last week they ate 6 cabbages. 6 cabbagesனா cabbages வந்து அது எப்படி சாப்பிட முடியும்? எந்த ஒரு ஃபார்மேட்ல சாப்பிட முடியும்? 2 cabbages இல்லனா 10 carrots. இதுக்கு தான் அது இப்படிதான் அது ஒரு ஆப்ஷன். cabbages சாப்பிட்டா 2 சாப்பிடணும், ஒண்ணுலாம் சாப்பிட முடியாது. 2 cabbages இல்லனா கேரட் சாப்பிட்டா 10 கேரட் சாப்பிட்டாகணும். ஒரு கேரட் 2 கேரட்லாம் முடியாது. இந்த இதுல இப்படிதான் சாப்பிட முடியும். ஓகே, சரி, அப்ப அது 6 கேபேஜஸ் சாப்பிட்டுச்சுன்னா அப்ப 2 தான் சாப்பிட முடியும். அப்படின்னா மண்டே 2 சாப்பிட்டு இருக்கணும், 6 வரணும்ல. டியூஸ்டே 2 சாப்பிட்டு வச்சுக்கோமே, வென்ஸ்டே 2 சாப்பிட்டுச்சு. அப்ப கேபேஜஸ் வந்து 6 கணக்கு வந்துச்சு. ஏன்னா ஒரு நாளைக்கு 2 சாப்பிட்டாகணுமே. ஓகே, அது 6 சாப்பிட்டு இருக்குன்னா அப்போ மண்டே 2, டியூஸ்டே 2, வென்ஸ்டே 2, டோட்டல் 6 கேபேஜஸ் கணக்கு கொடுத்தாச்சு நம்ம. ஓகே, அப்படின்னா அது எத்தனை கேரட் சாப்பிட்டு இருக்கணும்? கேபேஜஸ் சாப்பிட்டுச்சுன்னா கேரட் சாப்பிடாது, கேபேஜஸ் சாப்பிட்டுச்சுன்னா கேரட் சாப்பிடாது, கேபேஜஸ் சாப்பிட்டுச்சுன்னா கேரட் சாப்பிடாது. அப்ப மிச்ச நாள்ல தான் அது கேரட் சாப்பிட்டுருக்கணும். அப்ப இங்க அது சாப்பிடல, கேபேஜஸ் சாப்பிடல, கேரட் சாப்பிட்டுருக்கணும். ஓகே, அப்ப 10 கேரட் சாப்பிட்டா 10 சாப்பிடணும். 1 2 3 4 அந்த முடியாது, சாப்பிட்டா 10. ஓகே, அப்ப Thursday 10, Friday 10, Saturday 10, Sunday 10 இப்படி சாப்பிட்டு இருந்திருக்கணும். அப்படின்னா கேரட்ஸ் மொத்தமா அது எத்தனை சாப்பிட்டு இருக்குது? 40 சாப்பிட்டு. இந்த டேட்ல வந்து அது கேபேஜ் சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதான் கேரட் சாப்பிட்டுச்சா. இங்க அது க்ளோஸ், இந்த கடையை சாப்பிட வேண்டியதான், இந்த கடையை திறந்தாச்சு அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ 40னா எத்தனை கேரட்ஸ் பார்த்தீங்கன்னா 40 கேரட்ஸ். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி பார்ப்போம். 13. A square is cut into 4 pieces. ஓகே, இங்க இது ஓகே, இந்த ஸ்கொயரை வந்து 4 பீசஸா கட் பண்ணிருக்காங்க. 4 பீசஸான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆமா, 1 2 நடுவுல வந்து 3, இங்கிட்ட வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்குது 4. 1 2 3 4 4 ஷேப்ல கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, சோ அவங்க என்ன கேக்குறாங்க? which shape can you not make? நல்ல வார்த்தையை பாருங்க. எப்பயுமே நம்ம மூளை எப்படி படிக்கும்? எதை உருவாக்கலாம் அப்படின்னு நம்ம மூளை படிக்கும். ஆனா இந்த கேள்வி என்ன கேக்குறாங்க? can you not make? எதை உருவாக்க முடியாது அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்? சரி, அப்ப நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்? ஒரு இது வந்து இந்த 6 ஸ்கொயர் வச்சு ரெக்டாங்கிள் இருக்குல்ல, இந்த வடிவம். ஓகே, சோ இத மெயினா போட்டு பார்ப்போம். ஓகே, சோ இது வந்து எல்லாத்துக்கும் 6. ஓகே, இங்க முடியுது 6 8 8. ஓகே, இது வரைக்கும். ஓகே, சோ இங்கேயும் 8 முடியுது. ஓகே, சரி, ஒண்ணா பார்ப்போமே. சரி, இங்க
8 நடுவில் அதை வச்சாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அப்படி வைக்கிறதுக்கு முடியாது, இப்படி திருப்பி வைக்க வேண்டியதான். ஏன் இப்படி வச்சா வரல? ஓகே, சரி. திர்பாலிக்கானா எப்படி திர்பாலிக்கான், இப்படி திர்பாலிக்கான், இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் வச்சு பார்த்து. ஓகே, 8 வந்துருச்சு. 8 அந்த அந்த இந்த 4வது பார்ட் வந்து அங்க வச்சாச்சு. ஓகே, ஸோ இது வந்து இங்க 3வது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு. ஓகே, இந்த சின்ன பாதி வந்து இந்த 1, இங்கிட்ட உள்ள பாதி வந்து இந்த 2. அப்ப இதை உருவாக்க முடியும். அவன் எதை உருவாக்க முடியாதுன்னு கேட்கறான். ஓகே, சரி. பி பாருங்க. பில பாத்தீங்க சொன்னா நடுவுல இந்த 4 போட்டாச்சு. ஓகே, 4வது பார்ட் வந்து இது. இந்த இந்த ட்ரையாங்கிள் வந்து 3. இந்த 3 வந்து இங்க, இந்த பாதியும் இந்த சின்னதும் வந்து இந்த 2 சின்னது. ஓகே, இதையும் உருவாக்க முடியும். ஓகே, இந்த இதை உருவாக்க முடியுமா? நடுவுல அந்த 4 உள்ளத போட்டாச்சு நானு. ஓகே, இது 4வது. இந்த பெரிய ட்ரையாங்கிள் வந்து நடுவுல உள்ள 3. ஓகே, இந்த சின்ன பீஸும் இந்த சின்ன பீஸும் வந்து இந்த 1ம் 2ம். ஓகே, இதையும் உருவாக்க முடியும். ஓகே, ஸோ இதை பார்த்தோம் சொன்னா நடுவுல 4. ஓகே, இந்த பெருசு வந்து இல்ல, எல்லாமே சின்னதா இருக்கு. அந்த பெருசை வந்து வெட்டல. நீங்க நினைக்காதீங்க இந்த பெருசை வந்து 2ஆ வெட்டினா கிடைக்குமே சார். நோ, அது அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு பார்ட். பெருசு வந்து இப்படி இருக்குல்ல, அது அப்படியே கம்ப்ளீட்டா அது அப்படியே இருக்கணும், வெட்டக்கூடாது பாதியா. அப்படின்னா இந்த D வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் D. ஓகே, அடுத்து 14வது கேள்வி. Each of the digits அப்படின்னா இலக்கமா? தமிழ்ல வந்து இலக்கம். ஓகே, so each of the digits 2, 3, 4 and 5, 2, 3, 4 and 5 will be placed in a square. என்ன பண்ண போறேன்? இங்க வைக்க போறேன், எழுத போறேன் இந்த 4 நம்பரை. ஓகே, then there will be 2 numbers. அப்ப 2 நம்பர் உருவாகும். இந்த 4 நம்பர் நான் எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்க, இங்க 2 நம்பர் எழுதிட்டேன், அப்ப 2 எண்கள் உருவாகுது. ஓகே, which will be added together. நம்ம உருவாக்குன நம்ம எழுதின நம்பரை வச்சு 2 நம்பர் உருவாக்கிறோம், அதை கூட்ட போறேன். ஓகே, so what is the biggest number that they could make? அப்படின்னா நான் வந்து இப்ப இந்த நம்பர்லாம் தூக்கி அங்க போட போறேன். நான் எப்படி நம்பரை எழுதுனா, எந்த நம்பர் எங்க எழுதுனா, நான் கூட்டின பிறகு சேர்த்த பிறகு எனக்கு வந்து ஒரு பெரிய மொத்தம் கிடைக்கணும். அந்த மொத்தம் வந்து ஒரு பெரிய எண்ணா இருக்கும். ஓகே, ஸோ என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மொதல் பாக்ஸ் எங்க இருக்கு, 2வது பாக்ஸ் எங்க இருக்கு, பிளஸ் மொதல் பாக்ஸ் எங்க இருக்கு, 2வது பாக்ஸ் எங்க இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து இட மதிப்பு படிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். இது வந்து 1, இது வந்து இட மதிப்பு 10. அதே மாதிரி தான் இதுவும் 1, ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், டென்ஸ். ஆங்கிலத்துல டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒன்ஸ். ஓகே, இட மதிப்பு 1, 10. ஓகே, ஸோ பெரிய நம்பர் உருவாகணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும், இந்த 10 இட மதிப்புல வந்து பெரிய எண்ணை போட்டாகணும். 10 இட மதிப்பு இருக்குல்ல, அதாவது இதுலயும் ஓகே, இதுலயும் இந்த பாக்ஸ்லயும் இந்த பாக்ஸ்லயும் இதான் வந்து 10 இட மதிப்பு. இந்த நம்பருக்கு இதான் 10 இட மதிப்பு. எனக்கு வந்து பெரிய எண் மொத்தம் உருவாகணும்னா இந்த 10 இட மதிப்புல கண்டிப்பா பெரிய நம்பர் வரணும் அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன், 5 தூக்கி இங்கேயும் 4 தூக்கி இங்கேயும் போட்டுடணும் முதல்ல. ஏன்னா 10 இட மதிப்புல இருக்கு, டென்ஸ் பிளேஸ் வேல்யூல இருக்குது. அப்ப டென்ஸ் பிளேஸ் வேல்யூல கண்டிப்பா எது பெரிய நம்பரோ அது தூக்கி அங்க போட்டுடணும். ஓகே, மற்ற 2 நம்பரை நீங்க எப்படி போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, நீ 2 இங்க போட்டுட்டு 3 எங்க போட்டாலும் பிரச்சனை இல்லை, இல்ல 3 எங்க போட்டுட்டு நீ 2 அங்கிட்டு போட்டாலும் பிரச்சனை இல்லை. சேம் தான், ஒரே அளவு தான் கிடைக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, சோ வாட் நான் என்ன செய்ய போறேன், 5 4 அங்க போட்டுட்டேன். சோ 3 இங்கேயும் 2 இங்கேயும் போட்டுட்டேன். ஓகே, சோ 53 you plus with 42, so what you will get 5 9, you will get 95. ஓகே சார், ஆமா 2 3 மாத்தி போட்டாலும் சமமா கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி லெட்ஸ் சே இத வந்து நான் 2ஆ மாத்திட்டேன், இத நான் 3ஆ மாத்திட்டேன். ஓகே, so 52 plus 43 you still will get 95. அது பிரச்சனை இல்லை. the ones placeல நீங்க
நம்பரை மாத்தி போட்டுக்கலாம். எது முடிவு பண்ணுது அப்படின்னு சொன்னா இந்த டென்ஸ் பிளேஸ்ல உள்ள நம்பர் தான் முடிவு பண்ணுது. பெரிய நம்பர் வரணுமா சின்ன நம்பர் வரணுமா அப்படின்ட்டு. ஓகேயா? சரி, இதே மாதிரி கேள்விகள் வந்து நம்ம நிறைய செய்யணும். அன்சைஸ் 95 சார் வந்து கொஞ்சம் வேற மாதிரி உருவாக்கி நிறைய கேள்விகள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், சொந்தமா உருவாக்கி கொடுக்குறேன். ஏன்னா இப்ப 2 நம்பரா மேபி 3 நம்பர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3 நம்பருக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் கூட யோசிக்கணும். எது எதெல்லாம் வந்து இஃபெக்ட் பண்ணும் டோட்டல் அப்படின்றத நீங்க கொஞ்சம் அலசி ஆராயணும். ஏன் இந்த மாதிரி கேள்வி வந்து நம்ம கொஞ்சம் கூட செய்வோம். நான் என்ன பண்றேன், இப்போ ஸ்டார்னா என்ன அர்த்தம், நம்ம கொஞ்சம் கூட ப்ராக்டிஸ் பண்ணணும் வேற வேற எக்ஸாம்பிள் வச்சு. ஓகே, கடைசி கேள்வி. Ingrid has 4 rate. Rate வந்து 4, blue 3, blue வந்து நீல கலர் வந்து 3, green வந்து 2, yellow வந்து 1. Okay, சரி. She uses them to build the following object. Okay, இந்த மாதிரி கியூப், இந்த மாதிரி பிளாக் வச்சு, இந்த கலர் பிளாக் தான் வச்சு இந்த மாதிரி உருவாக்கி இருக்காங்க, ஒரு மாடல் உருவாக்கி இருக்காங்க. ஓகே, சோ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, cubes with the same color don't touch each other. ஓகே, ஒரே கலர் வந்து படக்கூடாது. இப்ப மேல ப்ளூ போட்டனா கீழே இங்க ப்ளூ முடியாது, இங்க ப்ளூ போட்டனா இங்க ப்ளூ முடியாது, தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கேயும் முடியாது, ஏன்னா இப்படியும் தொடுது இப்படியும் தொடுது. அப்ப 2 பிளாக் வந்து ஒரே கலர் தொடவே கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க அடுக்கணும். ஓகே, சோ அப்ப கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே, சரி. Which color is the cube with the question mark? அப்ப இந்த எந்த இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஓகே, சரி, நல்லா செஞ்சு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஐடியா பாத்தீங்கன்னா, இந்த ரேட் நிறைய இருக்கிறதுனால ரேட்டை வந்து எட்டாட்ட போட்டாகணும். ஏன்னா கிட்ட வைக்க முடியாது, ஏன்னா கண்டிப்பா 4 இருக்கு, கண்டிப்பா ஒண்ணு இடிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதனால 8 போடணும் அப்படின்றதுனால இங்க ரேட் போடுறேன். ஓகே, சோ அங்க ரேட் போட்டேன்னு சொன்னா அடுத்து யாரு, ப்ளூ வந்து அதிகமா இருக்கா. ஓகே, இங்க ப்ளூ. ஓகே, ப்ளூ பக்கத்துல அடுத்து வந்து பார்த்தோமா கிரீன். அப்ப கிரீன்ல வந்து 2 போடலாம், அப்ப இங்க 1 நான் போடுறேன், கிரீன் வந்து இங்க 1 போட்டுட்டேன். யாருமே ஒரே கலர்ல இடிக்கல, இங்க ரெட், இங்க ப்ளூ, இங்க கிரீன். ஓகே, இப்ப ரெட் வந்து இன்னும் 3 இருக்கு. சோ 3 இருக்கிறதுனால ஓகே, so what I did, இங்க நான் ரேட் போட்டேன்னு சொன்னா, இங்க ரேட் போட்டேன்னா ரெண்டாவது இங்க ரேட் போட்டேன்னு சொன்னா கண்டிப்பா கீழே இடிக்கும். நான் இங்க ரேட் போட்டேன்னு சொல்லி இங்க ரேட் போட்டேன்னு சொன்னா வேற எங்கேயுமே இங்க ரேட் போட முடியாது. இங்க ரேட் போட்டாலும் இது இடிக்கும், இங்கேயும் போட முடியாது, இங்கேயும். அப்ப இங்க ரேட் இல்ல, எனக்கு தெரியுது அங்க ரேட் இல்ல. ஏன் அங்க ரேட் இல்ல, நான் சும்மா சொல்லக்கூடாது அங்க ரேட் வரக்கூடாது அப்படின்னு சும்மா. ஏன் வரக்கூடாது, அங்க ரேட் நான் போட்டேன்னு சொன்னா கீழே எங்கேயுமே இன்னொரு ரேட் போட முடியாது, ஏன்னா இன்னொரு ரேட் இருக்கணுமே. 4 ரேட் இல்ல, மேல 1 வச்சுட்டோம், இங்க 1 போட்டுட்டீங்க, இங்க 1 போட்டீங்க, கீழே போடவே முடியாது ரேட்டு. அப்ப ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப ரேட் வந்து அங்க வரல அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அதான் யோசிக்கணும் நீங்க. ஓகே, சோ வாட் ஐ டு, நான் என்ன பண்றேன், இன்னும் நம்மளுக்கு வந்து கிரீன் 2, ப்ளூ இன்னும் 2 இருக்கும். கிரீன் வந்து அது 1 இருக்கு, ப்ளூ 1 2 இருக்குல்ல. ஓகே, சோ வாட் ஐ, இங்க ப்ளூ முடியாது, நாங்க ப்ளூ போட்டோம்னா இடிக்கும், ஒட்டிடும். அப்ப ஐ புட் கிரீன், இங்க கிரீன் போட்டுட்டு இங்க நான் என்ன போடுறேன், ப்ளூ போட்டுறேன். ஏன்னா ஒட்டல, இது கிரீன் இருக்கிறதுனால இங்க ப்ளூ போட்டேன், ஒரே கலர்ல மாத்தி போட்டுட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன செய்யலாம், இந்த ரேட்டை போடலாம். ஒன்னாச்சா, அடுத்து வேற எங்க ரேட்டை போடலாம் நானு. ஓகே, இன்னும் 2 ரேட் இருக்கு. வாட் ஐ டு, ஒரு ப்ளூ போட்டுடலாம். ஓகே, ஒரு ப்ளூ போட்டீங்கன்னா வேற கலர் போட்டு நம்ம ட்ரை பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, அடுத்து வாட் ஐ கேன் டு, இங்க என்ன இன்னும் 2 ரேட் இருக்கு, நம்ம 2 ரேட் தான் வச்சிருக்கோம், இன்னும் 2 ரேட் பேலன்ஸ் இருக்கு. இந்த 2 ரேட் வந்து இங்க எங்கேயும் போட முடியாது, இங்க போட்டேன்னா இங்க போட முடியாது, இங்க போட்டுடலாம். ஓகே, ரேட்டை வந்து இங்க போட்டேன்னு சொன்னா இங்க போட முடியும். ஓகே, அப்ப ரேட் வந்து எத்தனை முடிஞ்சிருச்சு, 1 2 3 4 முடிஞ்சிருச்சு. ப்ளூ எத்தனை முடிஞ்சிருச்சு, 1 2 3 முடிஞ்சிருச்சு. ஓகே, கிரீன் 2 முடிஞ்சிருச்சு, எதுவுமே கிட்ட இல்ல. அப்ப
அந்த எல்லோ வந்து எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா எல்லோ வந்து இங்க இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த பாத்தீங்கன்னா இந்த கலருமே ஒட்டல அப்படின்னா இந்த கொஸ்டின் மார்க்ல இருக்க வேண்டிய கலர் வந்து ரெட். ரெட். ஓகேங்களா? சரி. நம்ம இத நீங்க செஞ்சு 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 பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதே மாதிரி நிறைய நம்ம செஞ்சோம் சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு அந்த இது வந்துரும், ஐடியா வந்துரும். இப்படிதான் நம்ம அடுக்கிட்டு வரணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே? சரி. அப்ப இந்த செட் பேப்பர் ப்ரீ ஸ்கூல் இயர்ல வந்து எத்தனை கேள்வி இருக்கு? 5 கேள்வி. இந்த 15 கேள்வி பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஓகே? 5 எடுத்துட்டீங்க இந்த வருஷம். ஆனா உங்களுக்கு வந்து 20 கேள்விகள் வரும். 20 கேள்வி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கன்ஃபார்ம் யூ அக்கஞ்சடி கோல்ட் மெடலிஸ்ட். இப்போ 1-2 பேல இருந்தா ஓகே, சில்வர் பிரான்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பேல எடுக்காதீங்க. ஓகே? சரி. நான் என்ன பண்றேன், நாளைக்கு பெஞ்சமின் பேப்பர், நம்ம இன்னும் பெஞ்சமின் பேப்பர் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. நம்ம வீடியோ செஞ்சு போட்டுறேன் எல்லா கேள்வியும், 24 கேள்வியும். ஓகே சார். ஓகே, ஈக்குவலியரும் நான் டிஸ்கஸ் பண்ணி போட்டுறேன். ஓகே ஓகே சார். சார். ஓகே சார். வெயிட் ஓகே சார். நன்றி ஐயா. வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். வெயிட் பண்ணுங்க சார், முடிக்கல, வெயிட் பண்ணுங்க. ஓகே, ப்ரீ ஈக்குவலியர் வந்து சார் இன்னைக்கு தாள் போடுவேன், புது தாள். இயர் 2 வந்து இன்னைக்கு நான் புது தாள் போட்டோனே நீங்க புது தாள் செய்யணும். சரி, இப்ப குட் நைட். இப்ப குட் நைட் சொல்லுங்க. பை சார். See you tomorrow, sir. Thank you, sir. Bye sir. Bye sir. Bye sir. The question கிடைக்குமா? சார் இங்கிலீஷ்ல question கிடைக்குமா சார்? Bye sir. Bye. Good night. Good night, sir. Good night sir. Okay, bye, sir. Good night, sir. Bye sir. Sir. Yes. இங்கிலீஷ்ல question கிடைக்குமா? என்ன கேக்குறீங்க? இங்கிலீஷ் क्वेश्चन கிடைக்குமா? போடுங்க, நான் குரூப்ல போடுவேன், கவலைப்படாத. நன்றி சார். நான் குரூப்ல போட்டோனே டப் செஞ்சிருங்க. ஓகே? எக்ஸாம்க்கு இங்கிலீஷ்ல கிடைக்குமா? எக்ஸாம்க்கு இங்கிலீஷ்ல கிடைக்குமா? தமிழ்ல வரும். பேப்பர்ஸ் வந்து கேள்வி வந்து தமிழ்ல வரும். இங்கிலீஷ்ல முடியும். உனக்கு இங்கிலீஷ்ல வேணுமா? ஆமா. சரி, நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. ஓகே? ஓகே, பை. தேங்க்ஸ் சொல்லுங்க. ஓகே, thank you sir. Thank you, bye. ஓகே, bye. ஓகே. என்னல இது? இருங்க.